பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஏசாயா 11:21. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் நம்முடைய நினைவில் இருக்கிற தேவைகளை எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும், நாளைக்கு எனக்கு இது நடக்கணும், என் பிள்ளைகளோட எதிர்காலத்தில் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நம்முடைய நினைவுகள் எல்லாமே வெறும் குறுகின கண்ணோட்டத்தோடு தாங்க இருக்குது. ஆனால் ஆண்டவர் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரமிக்கத்தக்கதாய், ஆச்சரியப்படும் விதமாய், வெட்கப்பட்ட இடத்தில் தலையை உயர்த்துகிற விதமாய், எதிரிகள் முன்பாய் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம்மை அழகு பார்க்கிற ஒரு தேவனாய், எல்லாவற்றிலையுமே அவருடைய பிள்ளைங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணுன்றது மட்டும்தான் ஆண்டவருடைய விருப்பங்க. இந்த உலகத்தின் தாய் தகப்பாங்கிய நம்மளே நம்மளுடைய குழந்தைங்க எல்லாரை விட பெஸ்ட்டாக வரணும், ஒரு தனியாக அவங்க தெரியணும்னு சொல்லி நிறைய காரியங்களை அவங்களுக்காக நம்ம செய்துட்ருக்கோம்ல. அதே போல் தாங்க நம்ம ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு நினச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப 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 பெருசு, நம்முடைய கற்பனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது. நம்மக்கிட்ட அவர் கேட்குறதெல்லாம் ஒன்று தான், விசுவாசம், நம்பிக்கை, அதில் உறுதியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகளை நேசித்து சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பலனுள்ள வாழ்க்கை. அதை மட்டும் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் நினைத்த அனைத்து ஆசீர்வாதமும் நம் குடும்பத்தில் பலிக்கும். ஆமென்.